வீட்டுல சொல்லிட்டு வந்துட்ட போல. ஒழுங்கா என்கிட்ட தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு அப்படியே ஓடிடு. உன்னை உயிரோட விடுறேன். நல்லா WWE தீனாம்பரோஸ் மாதிரி எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா சாரி கேட்டு ஓடிடு. எதையும் அம்மாவை வச்சுட்டு இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. பங்காளி ஏன்டா பாஸ் கூட நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இல்ல பங்காளி, இது எனக்கு அவனுக்குமான பகை. இதை நான் தான் முடிக்கணும். நானே அவனை அடிச்சு காலி பண்றேன். அப்ப முடிச்சு விட சீக்கிரம் அவனை. என்ன தம்பி சாரி கேக்குறியா இல்ல மூஞ்சி செவக்கணுமா உனக்கு? என்ன சாரி கேட்க முடியாது. இப்ப நான் உன்னை அடிச்சு பிளந்துடுறேன்டா. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற வழியை நினைச்சு நீ வாழா முழுக்க ஃபீல் பண்ணுவடா. அந்த மாதிரி இருக்குண்டா என்னோட அடி. அப்படிதான் பங்காளி, இப்பதான் பங்காளி ஃபார்முக்கே வந்துருக்கு. அடிச்சு தூக்க பங்காளி அவனை. என்ன தம்பி முடிச்சிடலாமா? இந்த வாங்கிக்கடா, நீ ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த குத்த. இதோட உன் ஜோலி முடிஞ்சுடா. பங்காளி சூப்பர் பங்காளி, பங்கம் அடிச்சு புலந்துட்ட பங்காளி அவனை. தீனாம்பரோஸ் அண்ணா சும்மாவா? அடிச்சா சும்மா விட்டுவோமா? திருப்பி அடிப்போம்ல. எப்படி அடிச்ச அடியில அந்த செவரை பழந்துருச்சுல, அவ்வளவுதான் அவன் செத்துருப்பான் நேரம். அட ஆமால, செவரு உடஞ்சு வச்சு. அட புறம்போக்கு நாய, உன்னால ஓனர் நம்மள செருப்பு கட்டி அடிப்பான்டா. ஒழுங்கா இதை சரி பண்றதுக்கு காசு கொடுத்துரு. என்ன பங்காளி அசிங்கமா காசுலாம் கேட்குற? காசு இந்த நாயனுக்கு வெட்டி அவங்கள வந்து விளையாட போறேன். நான் ஜாலியா சுத்திட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி இதை நான் சரி பண்றது? ஓனருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இந்த வேலையை எடுத்து தூக்கி விட்டு வேண்டாம் ரெண்டு வச்சியும். பங்காளி உனக்கு தான் பங்காளி, உன் முடி மாதிரியே மூளை பெருசா இருக்கு. நீயே யோசித்து ஐடியா சொல்லு பங்காளி, அதை சிறப்பா செஞ்சிடலாம். சரி இப்ப ஓட்டை எவ்வளவு காசு இருக்கோ அதை கூட நான் போய் எவனா கூட்டு வந்து ஓட்டையை அடிச்சு விட்டுறேன். ஏன் பங்காளி சட்டை வாங்கல காசு இல்லாம இத்த பண்ணையில போட்டு நான் 3 மாசமா சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து காசு எடுத்துட்டு இருக்க, சங்கடப்படுத்துறியப்பா. பொருள்பாக்கு இப்ப வேலையை விட்டு போனா தெருவுல போய் பிச்சை தாண்டா எடுக்கணும். என்னடா பண்றது நானே? யோசி பங்காளி, நல்லா யோசி. ஏன்னா நீ பண்ணதுக்கு ஏன்டா நான் யோசிக்கணும்? நீ போய் வேலையை விட்டு போட. அது தப்பு பங்காளி. நம்ம உயிர் பிரியா தோழர்கள், நம்ம எப்பவும் பிரிஞ்சிருக்கவே கூடாது. அண்டாக்குள்ள காக்கா கல்ல போட்டு தண்ணி எடுத்த மாதிரி உன் மண்டக்குள்ள இருந்து அந்த கொஞ்சோன்னு ஐடியாவை வெளியே எடு பங்காளி. எப்படியாச்சு ஏண்டா சோத்தை உடச்சு போட்டு சோக்கு வேற பேசுறியா? இருடா உன் மண்டையை பழக்கிறேன். ஆக மொத்தம் 2 வாட்டியும் காசு இல்ல. நம்ம ஏதாவது இழிச்சு வேலை பிடிச்சதான் அவன்ட்டு காசு இருந்துதான் நம்ம இந்த ஓட்டை அடைக்கணும். சூப்பர் பங்காளி, நான் சொல்லல உனக்கு அறிவு அதிக பங்காளி. நீ கொஞ்சம் அட்டங்குடா பங்காளி. நம்ம ஏன் ஓனத்தை போய் காசு கேட்க கூடாது? ஏண்டா அவருமா உடச்சு போட்டு அவன்கிட்ட காசு கேட்டா கொடுப்பான். ஏண்டா அதெல்லாம் ஏண்டா நீ சொல்ற? நான் சொல்ற மாதிரி சொல்ற, ஈஸியா காசு வாங்கலாம். சரி என்னது சொல்லி தொல்லாத. நம்ம போய் அவன்கிட்ட சம்பளத்துக்கு இன்கிரிமெண்ட் கேட்போம்டா. அவ காசு தருவாள், அந்த காசு வச்சு ஓட்டி அடிச்சிடலாம். இது நீ பாக்குற அந்த இட்டு போன சேர் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு சம்பளம் வச்சா வேணுமா? போடாண்டு வேலையை விட்டு தூக்கி விட்டு வாண்டா. அவன் மோசமான ஆளு அவன். அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் சம்பளத்தை கேட்போம்டா. அவர் தருவார்ல, அதை வாங்கி ஓட்டி அடிச்சிடலாம். ஏண்டா 3 நாளைக்கு முன்னாதான்ற மொத்த சம்பளத்தையும் வாங்கி மொத்தமா சேர்த்து விட்டான். இப்ப போய் கேட்டா எப்படா தருவா 19 சம்பளத்தை? அதுக்கு இன்னும் 25 நாள் இருக்கடா. அப்ப அதுக்கு என்னதான் தீர்வு? வேற வழியே இல்லையா? இந்த ஓட்டி என்னதான் அப்ப எப்படி அழைக்கிறது? நம்ம அப்ப வேலையை விட்டு போதே ஆகணுமா? உனக்கு நல்லா பாத்து தெரியுமாடா? மச்சான் சூப்பரா பாடுவேன் மச்சான். எஸ்டிவி வயசுலயும் பாடுவேன், ஸ்ரேயா கோசல் வயசுலயும் பாடுவேன் மச்சான். அப்ப 2 பேரும் என்ன செய்யறோம்? தெருவுல போய் பாட்டு பாடுறோம். பாட்டு பாடி வர காசை வச்சு நம்ம அந்த ஓட்டி அடிச்சிடலாம். சூப்பர் மச்சான். உன் மண்ட மூளை மட்டும் பெருசு இல்ல மச்சான், உன் மூளையே பெருசா மச்சான். அப்ப பாட்டு பண்ணா பியானோ மாதிரி ஏதாவது இசைக்கறி வேணும்டா. அது இருந்தா ஒழுங்கா பாட்டு பாட முடியும் மச்சான். அதுக்கெல்லாம் மச்சான் நீ கவலைப்படுறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சான். நேற்று ஒருத்தன் மூமுடி போட்டு கொண்டு போய்க்கு இருந்தா மச்சான். வச்சுட்டு ஒண்ணு கடிக்க போனானா நான் நைஸ் ஆட்டை போட்டு வந்துட்டேன் மச்சான். சூப்பரா இருக்கு மச்சான் அந்த பியானோ. வாஸ்தலாம் பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. நீ ப்ளே பண்ணு, நான் பாட்டு பாடுறேன். 2 பேரும் சேர்ந்து காசு வாங்கி ஓட்டை அடிச்சு ஜாலியா இருப்போம். நீ ஏன் கவலைப்படுற? எங்க அந்த பியானோவை காட்டு. இதை பாரு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்க. சூப்பரா இருக்குடா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுதான் நமக்கு பணத்தை வாங்கி கொடுக்க போற தெய்வம். அதனால இதுக்குதான் அந்த பவர் இருக்கு. சோ இதுக்கு நம்ம பவர்னே பேர் வச்சிடலாம். அப்படியா? அப்ப சூப்பர். சரி வா, எவன்டாச்சும் போய் ரோட்ல போய் பாட்டு பாடி காசு வாங்குவோம். அங்க போய் நம்ம அறிவிட்ட மச்சான் வர, அவன்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். சூப்பர் மச்சான், வா மச்சான் சீக்கிரம் போய் அவன்கிட்ட பாட்டு பாடி காசு வாங்குவோம். குளி 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 பவர் கவுசே, என்னைக்கு குறையாத மவுசே, எங்களுக்கு காசு கொடுக்கல. நல்லா பண்ணேன். நல்லா பண்ணல, அப்ப காசு கொடு. காசு வேணுமா? இது நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட காசு இல்லை. இந்த 2 லாலிபப் தான் இருக்கு. ஆளுக்கு 1 சாப்பிட்டு போங்க. நான் போயிட்டு வரேன். போடா கேனப்பல. இந்த அரவை கேட்டுக்கிட்டு போய் கேட்ட பாரு, காசு தரல ஒன்றும் தரல, முட்டாயை தந்துட்டு போறான். எப்படியோ பாட்டு பண்ண காசு தரேன் தெரிஞ்சு போச்சுல. நம்ம வேற என்கிட்ட கேட்போம், காசு இருக்கேன்ட்ட அதை தந்து பிடுங்குவோம். சரிதான், நல்ல பணக்கார கைக்குள்ளியா படுறா. அப்பதான் காசு நல்லா அடிக்க முடியும். அங்க பாரு நம்ம ஊரையே வந்துட்டாரு. அவர்கிட்ட போய் காசு கேட்கலாம்டா. வா டக்குன்னு போலாம். போயிட போறா. அப்படியே
என்ன வேலையை பார்க்காம இங்கேருந்து என்னடா கதை பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கடா 2 பேரும். குளிப்பவர் கவுசே என்னைக்கு குறையாத மவுசே கசந்த கொடுங்க பாசே. சாரே கஷ்டப்பட்டு பாட்டு பண்ணுங்க சாரே, ஒழுங்கா கசந்த கொடுங்க சாரே. இது இந்த இது பண்ண லைன் பண்ணதுக்கு உனக்கு காசு வேறு வேணுமா? இதுக்காக காசு தர முடியாது. நேற்று நல்லா வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்காக வேணா காசு தரேன். இதாங்க ஆளுக்கு 20 ரூபா வச்சுக்காங்க. மூட்டு ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. என்னடா காசு கட்டியா தருவான்னு பார்த்தா ஒச்சா தந்திருக்காரு. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா? சரி விடுறா, வந்த வரைக்கும் லாபம். இந்த லாபத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் பாரு. நீ ஒன்று கவனிச்சியா? நம்ம இந்த பியானோ வச்சுக்கிட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டு நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் நடக்குது ராமச்சி. ஆமாடா, இது ஒரு மேஜிக் பியானோன்னு நினைக்கிறேன்டா. இதை வச்சு பாரு, எவ்வளோ காசு வேணா சம்பாதிக்கலாம். அழகா சம்பாதிச்சு அழகா அந்த சீட்டை சரி பண்ணிடலாம்டா. சரி வாமச்சி, இன்னும் ஒரு 4 பேர்த்த போய் அடுப்பு போடுவோம். நல்லா எப்பயாச்சும் 2000 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும் இந்த பியானோ வச்சு. முடிச்சிடலாமா? நீயே கவலைப்படுற? அதான் நம்மகிட்ட எது கேட்டாலும் கிடைக்கிற மேஜிக் பியானோ இருக்குல்ல, கவலையப்படாத, தூக்கி விட்டுருவான். இங்கே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? ஒழுங்கா வேலையை பார்க்கலையா? போய் ஒழுங்கா வேலையை பாருங்கடா. அங்கேருந்து என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? மண்டக்குள்ளார வந்துட்டான்டா. ஒருவேளை அவனுக்கு பியானோ மட்டும் தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காடா, நீ கவலைப்படாதடா. அவனை எப்படியா சமாளிச்சு அனுப்பி விட்டுறலாம். அதென்ன கையில் யார் பியானோ இது? யார் சேர்ந்து வாங்கினீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? உங்கள்கிட்ட தான் காசே இல்லையே. ஐயோ, காசு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். மச்சி பாட்டு பாடி விடு மச்சி. போய் வா போய் வா போய் வா மூணுக்கு போய் வா. புறம்புக்கு ஏடா பாடி சொல்லிச்ச, இடமே வித்தியாசமா இருக்குடா. போய் வா போய் வா போய் வா மூணுக்கு போய் வா அப்படின்னு பாட்டு பண்ண மச்சான். எது 3 போற மாதிரி பாட்டு பண்ணாடே? கேட்கல. உன்னை யார் அப்பலாம் மாட சொன்னா? அவனை ரூமுக்கு தான்டா போக சொன்னேன். நீ எதுக்குலாம் 3 அனுப்பி விட்ட? இப்படி அவனை கூட்டு வருது? இப்ப மறைச்சு போயிட்டாரா அவரு? 3கே போயிட்டாரா? எப்படி அவரை கொண்டு வருது? கொண்டு வரலன்னு அவ்வளவுதான்டா. ஓனர் கிளி கிழிச்சிருவான்டா நம்மள. ஓனரோட சித்தப்பா பையன்டா. ஐயோ சொல்லி போ, மாய முடியல. அதுக்குள்ள ஓனர் புறம்ப கிட்ட வரானே. 2 பேரும் இங்கே தானே சுற்றிட்டு இருக்கீங்க. சித்தப்பாவை எங்கே வந்ததை பார்த்தீங்களாடா? என்ன மாற்று? இல்லைடா, அவன்ட்டு ஒரு வேலை சொல்லியிருந்தேன்டா. இதோ வரேன்னு சொல்லிட்டு போனான்டா. அளவே காணாண்டா 1 மணி நேரமா. ஐயா அது வந்து என்ன ஆச்சுன்னா, இவன்தாயா பாட்டு பாடி அவனை 3க்கு அனுப்பிட்டான். என்னடா 2 பேரும் சேர்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா என் மையம் எங்கே போனா சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் 2 பேர்த்தையும் வேலை விட்டு தூக்கிடுவோம் பார்த்துக்காங்க. ஐயா அவன் சொல்றது உண்மைதாயா. அந்த பியானோ வச்சு நம்ம பாட்டு பாடி என்ன கட்டல, அது நான் உண்மையிலேயே நடக்குமையா? அப்படிதான் பாட்டு பாடி நிலாவுக்கு அனுப்பிட்டாயா அவங்க மகனை. அது சரி. அப்புறம் நிலாவுக்கு அனுப்புறீங்களா? அப்போ அதே மாதிரி என் மகனை பாட்டு பாடி மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க பார்க்கலாம். ஐயா இதை அப்படிலாம் பண்ண முடியாது ஐயா. நம்ம தான் அவரை போய் கூட்டு வரணும். அப்போ உடனே வாங்கடா, என் மகனை போய் காப்பாற்றுவோம். நிலா கூட்டு போங்கடா என்னையும் சேர்த்து. அப்ப சரி உனவே, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் டக்குன்னு. ஏன்டா என் மையம் உயிரோடு இருக்கானா இல்லையாண்டது இல்லை. நீ உங்களுக்கு சாப்பாடு வேறு கேட்குதாடா? அப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்களா, நாங்கள் சாப்பிட வேணாம். சரி போய் தொல்ல, போய் டக்குன்னு வா. சரிங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துடுறோம்யா. மாப்பிள்ள பியானோ வாசி மாப்பிள்ள, நான் பாட்டு பாடுறேன். அப்படியே நிலாவுக்கு போய் அவரை டக்குன்னு கூட்டிட்டு வந்துடுவான். ஓகே மச்சான், இந்த இது போய் பாடுறேன் மச்சான். போய் வா போய் வா போய் வா எங்க எல்லாத்தையும் நிலாவுக்கு கூட்டி போயிட்டு வா. இப்போ நம்ம எல்லாரும் எங்க போக போறோம்? நிலாவுக்கு போக போறோம். என்ன இந்த காமெடியெல்லாம் இப்போ அவசியமாடா? அங்கே ஒருத்தர் உயிரோடு இருக்கானா செத்துட்டானே தெரியலையாடா? உடனே அவன் உயிரோட தான் இருப்பான். நல்ல மூலக்காரன். எங்க போனாலும் அதெல்லாம் தப்பிச்சுக்குவான். அப்புறம் ஒரு வழியா முன்ன நிலாவுக்கு வந்தாச்சு. வாங்கடா, அவன் எங்கே இருக்கான்னு போய் தேடுவோம் ஃபர்ஸ்ட். சித்தப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்று சித்தப்பா. என்ன ஒரு கொட்டிய மிருகம் துரத்திட்டு வருது. மச்சி டக்குனு பாட்டு பாடுற, பூமிக்கு போயிடலாம். அதான் நீ வாசி ஆரம்பிடா. ஓனரே ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு ஓனரே. இப்போ என்னடா பிரச்சனை? ஓனரே பியானோல சார்ஜ் போச்சு ஓனரே. 2 நாளா ஓடிட்டே இருந்தோம்ல, அதனால சார்ஜ் இறங்கி போச்சு ஓனரே. உங்களை நம்பி வந்ததுக்கு நிலாவிலேயே எனக்கு சமாதி கட்டிட்டீங்களா? போங்கடா. நிலாவில் சாப்பிட்ற ஆள் நானாக தான்டா இருக்கு. ஓனரே கவலைப்படாத ஓனரே. நம்ம வந்த வண்டியில கரண்ட் இருக்கும்ல, அந்த கரண்ட்டை தூக்கி சில சொடிக்கு நம்ம பாட்டு பாடிடலாம். அந்த ஒரு ஈஸி தான். அப்புறம் எதுக்குள்ள எங்க நின்று பேசிட்டு இருக்க? டக்குன்னு போய் அந்த வேலையை படுறா. சரியா? அதுக்கு கோவப்படுறா? நான் போய் என் மவனை காப்பாத்திட்டு வரேன்டா. என் மவனை எட்ரா மவனை, நான் அவனை காப்பாத்துறேன். சித்தப்பா அவனுக்கு தான் இது தெரியுங்களா, கும்ஃபுல்லா. அவனை தூக்கிப்பட்டு அடியா சாப்பிடா. நான் என் மானியாவை அடிக்கிறா. வடா மானே, டக்குன்னு ஓடிடலாம் வண்டிக்கு. ஐயா என்ன காப்பாற்ற வந்து நீ எங்கேயா ஓடுறா? இல்லையா நானும் வரேன். ஓனரே வண்டி சரி பண்ணியாச்சா? வா டக்குனு போலாம். மாமே பாட்டா பாடு மாமே. போய் வா போய் வா போய் வா பூமிக்கு போய் வா. அப்பாடா ஒரு வழியா பூமிக்கு வந்தாச்சு பங்காளி. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ஒழுங்கா என் ரூமை சரி பண்ணிட்டு என்கிட்ட பாட்டு பாடி என்கிட்ட 40 ரூபா கலவாண்டீங்களா? அந்த 40 ரூபாயை ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருங்க பார்த்துக்காங்க. அதே மாதிரி இந்த ரூம் மட்டும் சரிவா நான் இருந்தீங்க வேலையை விட்டு தூக்கிறேன் பார்த்துக்காங்க. சரி இப்போ பிஞ்சு வரும் உங்க 2 பேத்துக்கு.
ஈஸி தான். சூப்பர் மாமே, போட்டுங்க மாமே, நம்ம தான் மாமே கெத்து. ஆமா மாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.